அதுக்கு வந்து நம்ம வந்து லாலிபாப் சிக்கன் செய்வோம். ஃபஸ்ட்டாக சிக்கனை வெட்டிக்குவோம். சிக்கன் விங்ஸில் செஞ்சுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டாக சிக்கனை வெட்டிடலாம். இந்த துண்டு வேண்டாம். ஃபஸ்ட்டாக இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். துண்டு வேண்டாம். இந்த ரெண்டையும் இந்த எலும்பு வந்து இதில் சதை ஒட்டாமல் இந்த எலும்புலேருந்து தனியாக அப்படி பிரித்து எடுத்துருங்க. அவ்வளோதான். இந்த பீஸில் வந்து ரெண்டு எலும்பு இருக்கும். ஒரு எலும்பு எடுத்துடலாம். பெருசாக உள்ளதை வச்சுட்டு இந்த சின்னதை வந்து வெட்டி எடுத்துடலாம். இந்த எலும்பு எடுத்துடலாம். சின்ன எலும்பு எடுத்துடணும். ஆமாம், சின்ன எலும்பு எடுத்துட்டு இந்த சதையெல்லாம் கட் பண்ணிவிட்டு லேசாக கட் பண்ணிவிட்டு சதையெல்லாம் எடுத்துருங்க. லேசாக கட் பண்ணிவிட்டு சதையெல்லாம் கீழ் பக்கமாக எடுத்துருங்க. பிறகு நம்ம அது பொரிக்கும் போது எல்லாம் கரெக்டாக வந்துடும். இப்படித்தான் இருக்கும் பார்க்கும்போது. பிறகு கரெக்டாக வந்துடும். இந்த ஓரத்தை வெட்டிடும். இப்போ என்ன எடுத்து இப்போ சிக்கனை வந்து நம்ம சீசன் பண்ணிக்கலாம். எல்லாம் வெட்டியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து சீசன் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம். அதுக்கு எல்லாம் போட்டுருந்தாங்க. மஞ்சள், மிளகு, காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் போடுவோம். சின்னவங்க மட்டும் இருந்தாங்கன்னா கொஞ்சம் ரொம்ப குறைச்சி போடலாம். பெரியவங்களுக்குன்னா கொஞ்சம் காரம் தேவையான அளவு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு பார்த்து போடுங்க. கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுக்கலாம். 1/2 hour ஆகிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம உடைச்ச ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். இதில் வந்து கலரிங்கெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. கலரிங்கெல்லாம் அவ்வளோ நல்ல உடம்புக்கு நல்லதில்லை. இந்த கலரே போதும். இப்போ வந்து நம்ம ஒரு பெட்டர் ஒன்று ரெடி பண்ணி இந்த கோழியை டிப் பண்ணி பொரிக்கிறது தான். அதுக்கு ரெடி பண்ணிக்குவோம். இப்போ நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டாக மைதா மாவு கொஞ்சமாக, கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம், மிளகுத்தூள் லைட்டாக, மிளகுத்தூள் லேசாக கலருக்காக கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சமாக, அவ்வளோதான். கொஞ்சமாக தண்ணி விட்டு திக்காக பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இனி டிப் பண்ணி பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். அப்படியே டிப் பண்ணி நல்லா டிப் பண்ணிக்கோங்க. அது இப்படி கலண்டு வர மாதிரி இருக்கும். ஆனால் கலண்டு வராது. பொரிச்சா கரெக்டாக வரும். நல்லா டிப் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே பொரிச்சிடுங்க. விரட்டிட்டு பொரிச்சிடுங்க. சரி, இது நல்லா பொரிஞ்சிச்சு. எடுத்துடலாம். ரெடி. பொரிச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இது குட்டீஸ்க்காக செய்கிறது தான். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், சிக்கன் லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம். டெக்கரேஷன்லாம் நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சாஸ் வேறு இருக்குது.
டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குது, செம்ம க்ரன்ச்சியாக இருக்குது, நல்ல ஃப்ளேவர்ஸ், எக்ஸலண்ட் டிஷ். அதுவும் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்லேயே செஞ்சுருக்கோம். செய்யுங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.